உண்மையான இறைவனை உணரணும்னா எந்த புக்குல எதுலையும் உணர முடியாது. உனக்குள்ளதான் உணர முடியும். உனக்குள்ள இறைவனை தேடு, உலகமெல்லாம் தேடினா கிடைக்காதுன்னு. அதனால்தான் சிவவாய்க்க சொல்ல, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிருந்த கோடி செத்து போனவன் கடவுளை தேடி எவ்வளோன்னு சொல்லவே முடியாதுறான்ட்டான். அதனால இறைவனை உனக்குள்ள தேடினா தான் நீ உணர முடியுமே தவிர உலகமெல்லாம் தேடினா உணர முடியாது. சிலைகளை தான் பார்க்கலாமே தவிர இறைவனை பார்க்க முடியாது. இறைவனை உண்மையா பார்க்கணும்னு நினைக்கிறவ எந்த இன்பமும் துன்பமும் அவனுக்கு சாதாரண விஷயம், இறைவனே அவனுக்கு உகந்த பெரிய விஷயம். அதை தேடுறவன் தான் ஞானி, அதை தேடுறவன் தான் ஆன்மீகவாதி, அதை தேடுறவன் தான் மகான். எவ்வளவுக்கு எவ்வளவு துன்பங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தீங்களோ அவளுக்கு அவ்வளவு தர்மத்தை இந்த உலகத்துக்கு பண்ணும்போது உன்னுடைய பாவங்கள் கழிஞ்சு. ஆனால் நான் சம்பாதிக்கிறேன், நான் பண்றேன் அப்படின்னா உன் சம்பாதனை நீயே சாப்பிட போறது இல்ல. நீ சம்பாதிச்சு வச்சு எவனோ வந்து சம்பந்தமே இல்லாதவன் சாப்பிட போறான். அப்புறம் உன் பாவம் எப்படி போகும்? பாவத்தினுடைய விளைவுக்கு ஏத்த மாதிரி தான் உன் பிறப்பு. எப்பவுமே விதிய உலகத்துல ஒத்தனும் வெண்ணவனே கிடையாது, யாருமே கிடையாது. சும்மா வாய்ப்பேச்சுக்கு சொல்லலாம் விதியை மதியால வெல்லலாமா. விதியை மதியால வெண்ணான்னா அவனுக்கு மரணமே இல்லைன்னா யாரு வெண்ணவன் உண்டு? கடவுள் இருக்குதுன்னு செத்தான், கடவுள் இல்லைன்னு செத்தான். அதனால விதியை வந்து வெண்ணக்கூடிய ஆற்றல் இந்த உலகத்துல கடவுளை தவிர வேற எவனுக்கும் கிடையாது, மகானுக்கு கூட கிடையாது. இதை அறிஞ்சோம்னா நம்ம தவறுகள் செய்யாம நம்மள திருத்திப்போம். இதை அறியறதே இல்ல. உடல்ல பலங்குது, பாக்கெட்ல பணங்குது, சுற்றுப்பத்தம் எல்லா சொந்தங்களுக்குது, என்னை யாரும் ஒன்னும் பண்ண கூடாது. பல தவறுகள், பல பேர் மனம் வருந்துற மாதிரி துன்பப்படுறோம். இந்த பல பேர் மனம் வருந்தி சொல்றதுதான் சாபம். இப்போ முன் செய்த வினையால இப்போ துன்பப்படுற தெரியுது நல்லா உனக்கு.